சுந்தரி பொருத்தி மயிலக வந்தாளா மயிலக வந்தாளா உருண்டமழ தரண்டமழ ஒய்யார கழுகுமழ பசி படந்தமழ என் கண்ணபத்தினாலே நம்ம படுத்திருந்தோம் பஞ்சமழ என் கண்ணபத்தினாலே பாசி படந்த மலை தங்கமதில்லாளி அடி நம்ம படுத்துறங்கும் பஞ்சமெத்த தங்கமதில்லாளி ஒடகடு ஒடம்பகடு உள்ள குழஞ்சு நீங்கியும் கொய்யா காட்டுக்கு உள்ள வந்து இவ சோம்பு நாளே சின்ன காடு கூப்பு ராளே சின்ன கண்ணு அட கூப்பு ராளே சின்ன பொண்ணு. அம்முக்குட்டி வாங்க, அப்பாவை கூப்பிடுறேன். என் புச்சு குட்டி வாங்க, கல்ல முட்டாய கம்பு கூட்டில் வைக்கிறேன். அப்பா போங்கப்பா, உங்க கூட நான் அக்கா. ஒக்கடானி நீங்க அட போட ஜொகடானி நீங்க தட போட அடம் தடபோட நீங்க கவர்மெண்டா அடவோட நீங்க ஆம்பளைட்டா தடம் அதற்கு தடம். இந்த பிறகு திணி ஜக்காலத்தி மகளுக்கு இந்த பாட்டே அதிகம், இந்த பாட்டே அதிகம். ஆனா நெட்டே நம்பினாலும் இவளை நம்ப முடியாது. எத்தனை ஐஸ் வண்டிய காலி பண்ணிருப்பா. ஒல்லே குச்சிதான் ரொம்ப வலிக்குதான் மெதுவா செய்வேன். மணப்பாறை ஜாந்தி ஒரு காலத்துல உங்க ஆத்தா வாந்தி எடுத்ததுனாலதான் நீ பிறந்த. அழகுபட்ட தேவதை உங்க ஆத்தா வடிச்சு விட்டுட்டு உனக்கு வடிச்சு போட்டுட்டு இங்க பாரு இங்க பாரு மண்டதான். என்னங்க நீங்க முத பேசுறீங்க? காலி மண்டை புனை என்னத்த மண்டை காணா பேர காலி மீசை ஆளையும் பத்தியா நல்லா. ஏய் உன் மண்டையை பார்த்தா கழுத்திருப்பேன். எனக்காச்சும் மண்டை அப்புறம் அங்கேயும் வரையா ஓயா போதும். என்ன என்னையா என்ன செஞ்சிருவே? நீ என்ன பண்ணிருவ? உனே என்ன பண்ணுவ? நீங்களே செய்வீங்களா? ஏய் என்ன செய்வீங்களா? இல்ல வீட்ல எல்லா டிஃபன் நாகரிகம் முத முக்கியம். டிஃபன்னா நான் ஒண்ணு தப்பா சமைக்க தான் மாட்டேன். நான் சமைக்க தெரியாது. நான் சாப்பாடு தான் தெரியும். ஒன்லி சாப்பாடு. அப்ப நான் ஒரு நமக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஓடி பிறகு தண்ணி முண்டை. ஏய் என்னது ஸ்டாம்பு குத்துனே. என்ன சொல்றீங்க? என்ன நீங்க என்ன சொல்றீங்க? இங்க இருக்க ஆம்பளையில போற என்ன முடியுமா? என்ன முடியுமா? இங்க இருக்க பெண்கள் உங்களால என்ன முடியுமா? பொம்பளை என்ன செய்வ? ஆம்பளை நீ என்ன பண்ணுவ? எல்லாமே நாங்க எல்லாமே பண்ணுவோம். இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவோம். நாங்க அதுக்கு மேல ரொம்ப பவர் ஒவ்வொரு ஒர்க்கும் ஆடு ஒர்க் and body and strength and body and powerful நீ டாடா சி இஸ் a container. ஏய் என்ன கண்டனர் கண்ணா கண்டனர் தேஞ்சு போன டயர் சென்ஸ் இந்த பட்டன் ரிமோட் கண்ட்ரோல் கிரிச்சு புடிச்சா லாக் பட்டன் பிக்சர் பட்டன் பாரு. நான் சொல்லும்போது எல்லாத்துக்கும் புரியுது. என்ன புரியுது? போட்டேன்னு வச்சுக்கேன். அப்படியே ஆனைக்கே அணில் கதை சொன்னவன். இங்க பாரு, எவ்வளவு பெரிய ஆணையா இருந்தாலும் இத்தனைக்கு எறும்புக்கு பயந்து ஆகணும். எறும்பு என்ன பண்ணு? நடுங்கி போயிருவ. எறும்பு என்ன பண்ணுமா? எறும்பு என்ன பண்ணுமா? யானை காது எவ்வளவு பெரிய செவர் அது. அந்த வாரி அங்க பாருங்க, பள்ளிய பாரியா அங்க பாருங்க. இத்தனை கூணு பள்ளி வச்சு ஏறும் தெரியும்ல. ஓடிக்கிற முண்டை. ஏலே ஓடிக்கிற போல. நீ எறும்பு ஊரா சேர்ந்தாலும் யானையை கடிச்சு வச்சுட்டு வந்துருவிய. யானைக்கு ஒண்ணும் ஆகாது. ஆனா அந்த யானை நினைச்சா எறும்பு மருந்த போட்டுச்சுன்னு வை. யானைக்கு இருந்தாலும் வலிக்கும். வலி என்பது யாருக்கா இருந்தாலும் வலிக்கதான் செய்யும். மிஸ்டர் எம்கேஆர் அவர்களே, வலிக்கும் போது எறும்பு என்ன யானை என்ன? யானை பெரிதாக இருக்கலாம். இரும்பு அதாவது சின்னதா தான் பார்க்கணும். சின்ன எறும்பு சும்மா குட்டியா இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. கடுகு பார்க்கத்துன்னு கூணுது ஐயா. அது ஒரு காரம் பாத்தீங்களா? பச்சை மிளகாய் பார்க்க ஒவ்வொரு ரகமா இருக்குங்க. ஆனா அதுல பாருங்க சின்னூன்னு பச்சை மிளகாய் சின்னதா இருக்கும். நம்ம நினைப்போம் என்ன தின்னுக்குனா இருக்கு மிளகா நல்லாவா இருக்கும் இது அப்படின்னு. ஆனா கடிச்சு பாரு காரத்தை. மிளகா பார்க்கதான் சின்னதா இருக்கும். ஆனா காரம் தலைக்கு மேல எரிக்கும். மண்டை பூனை ரெண்டா பிஞ்சிரும். பல்ல பாரு பெத்தாங்களா பிதிக்க எடுத்தாங்களா. பல லட்சத்துக்கு நீ வீடு கட்டினாலும் அங்க ஜேஜிபி வேணும். எதுக்கு ஜேஜிபி இந்த பக்கெட்? நீ ஜேசிபி பக்கெட் நோனாலும் முத இடம் போறதுக்கு பட்டா முத வேணுமியா. ஜேஜிபி இந்த பக்கெட்
பக்கெட் இந்த லென்த் என்ன லென்த் உங்க அப்பா லென்த் ஒன் கரிசமன் திஸ் ஓடுமன் ஓடு போரிங் அட்டாக். என்னையா சொல்றாரு? என்ன போரிங் போர் போட போறீங்களா? ஏய் நான் இங்க போர் போடாதீங்க, தண்ணி வராது. அண்ணே நான் வேணா காக்கடா காராச்சேலா காக்கடா பக்கடா திஸ் புருவை புருவமணி மேயிங் இன் த ஜம்பிங் சாரி மேயாது அண்ணே நான் ஜம்ப் பண்ணிட்டேன். சோ டோல் கேட் டோல் டோல் கேட்டாம்டா ரிலீஸ் இன் த கம்பி டோல் கேட்டாம்டா என்னன்னு கேளு. ரசீத் இன் த பேபி டோல் கேட் கரை அரிப்படுது நான் அரஞ்சு வரேன் கண்டால மேல ஒரு அளவுதான். அண்ணே பைபாஸ்ல தெரிஞ்சிருக்கு போல. நீரா மட்டும் முண்டை இப்போ எனக்கு போட்டுருக்க உனக்கு கம்பெனி கொடுக்குறேன்டா. நான் யாரையும் போட கிடையாது. வா எங்க வர சொல்றீங்க? உன்னை மாதிரி சின்னம்மா தான் எனக்கு பிடிக்கும். நீங்க பாக்குற சின்னம்மா இது கிடையாது. வா எங்க மாமா திட்டுவாரு. வா அப்பதான் கீழே உளுந்த வாங்கி தரேன். அவன் இங்க எதுக்கு வந்தேன் சாந்தி மச்சான் 5 ரேஞ்ச் இங்க வாங்கயா. ஏரியா அரியா ஏ சாந்தி 5 பேர் இருக்காங்க. ஏய் ஆளு முதுக்கு இருக்கே எத்தனை ஏத்துன்ற என்ன கேக்குற? என்ன நீ மண்டை ஆளு என்ன கேக்குறே? எனக்கு உன்னை மாதிரி பிள்ளைய பார்த்தா நீங்க முத என்ன பேசுறீங்க? நீ கிச்சு கட்டுறது மாதிரி இருக்கு. நீ கோத்தங்க மன வந்தால கிச்சு கட்டுற மாதிரி இருக்கா? மூதேவி என்னையா திட்டே கொஞ்சம் இல்லையா? மூதேவி அப்படின்னா என்ன உடம்பு வலே முருக கைய ஒடிக்கணுங்கறியா? மூமெண்ட் ஏய் திஸ் பேபி ஐயோ நாளடைவில் மூதேவி கைதட்டலாம் சும்மா கிடையாது. இந்த கைதட்டு நாளுல பூரா கிளச்சி விட்டு கோமியத்தை கூடி உனக்கு புத்தி வரட்டும். டேய் போட்டேனா வச்சுக்க இங்கயாரு மண்ட புனை. என்ன பேசிட்டு இருக்கு? என்ன நீங்க முத பேசுறீங்க? குட்டையா இருந்தாலும் குட்டையா இருந்தா திறமைக்கு மதிப்பு இருக்கு. என்ன சொல்றீங்க? இந்த குட்டை புள்ள சாந்தி புள்ள ஆஹா நம்ம குறும்புத்தனம் பண்ணிருக்கு. நிஜமாவா சொல்றீங்க? அடி வந்தாலும் அடி மதுரை சின்ன புதாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை அடி வந்தாலும் பாட்டி மதுரை சின்னாம்பு தாண்டி. மைக்குக்கே நீ பேசுனது பிடிக்காம புடிங்கிட்டு வந்துருச்சு. என்ன தண்ணி இப்ப டர்ரு புருன்னு கிழிச்ச பையனு? என்ன உன் தம்பி இருப்பான் கீழே, அவனுக்கு என்ன? தம்பி ஒரு ஏந்திரியா இங்க இரு, உன் தம்பி பக்கத்துல வர சொல்லுங்க முதல்ல. நான் 2 நாளைக்கு தூங்க மாட்டேன். அடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாம்பு தாண்டி போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி வந்தாலும் பாட்டி மதுரை சின்னாம்பு தாண்டி போனாலும் போடி. ஏய் அத்தை ஒம்பளை நினைச்சு எவ்வி போறியா? ஏன் அவன் பெரிய காளி முண்டாடா. அன்னைக்கெல்லாம் ஒரு பப்புனை ஏந்திருக்கா. இன்ன வரைக்கும் அவன் கவாக்கம்ப முட்டு கொடுத்துட்டே வெளியே இருக்கேன். சர்க்கஸ் காட்சிகள் ஆரம்பம். ரோபோட் ஏறுவதும் செம்புரி ஆடு சோறு கொண்டு போவதும் எங்கள் காட்சிகள் ஆரம்பம். தினசரி 3 காட்சிகள். பெண்களுக்கு 11 ரூபா, ஆம்பளைக்கு 51 ரூபா. அட அனாதைய சாக தெரிஞ்சியடா. இறங்குடா. காலையில 300 ரூபா கொடுத்தாத்தே வீட்டுக்கு போவேன். காரியா வீட்டுல கெந்துவேன். இப்ப எங்க ஏறிக்கிட்டு எதடா கிளைக்கிற? ஏமா அப்படியே இருந்த லேசா பால் பீச்சு கொடுத்தாய் கழிவே விளங்கா முண்டையா இருப்பா விளாட. சம்பளத்திலே 171 ரூபா பிடிக்கப்படும். 2 லப்பு 1 கிரு புர். என்னை விட்டு ஓடி போக முடியுமா? நீ முடியுமா? இங்க ஒருவர் மத்தவங்கள நான் கட்டி ஏறுவா போ. டேய் போடா வண்ணமேன அரஞ்சூரே மயிர்மனே. மச்சான் ஐயோ மருதமணி மச்சான் இப்படி வண்டி வந்திருக்குன்னு சொல்லினா நம்ம சாவுடு. ஐயோ வேணாம் சாமி வேணாம். வாங்க மச்சான். கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடைக்கணும் சாமி. கண்ணை திறக்கணும் சாமி, கைய புடைக்கணும் சாமி. இதாட துடைக்கிற வேணே வந்து
சாமி கண்ணை திறக்கணும் சாமி கைய பிடிக்கணும் பாலியல் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் மருதமணி அவர்கள் இன்று அதிகாலை 6 மணிக்கு கைது செய்யப்பட்டார். இந்த பொட்டவரிக்கு இவனுக்கு இதே வேலையா இருப்பதால் இவனை கண்ட இடத்திலே சுடும்படி உத்தரவிட்டிருக்கிறார்கள். டேய் மாமா என்ன சிச்சுக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு சம்பளமே கிடையாது ப்ரோ. அண்டா ஏறி டிவி புள்ளி எடுக்கணும் பார்க்க சொன்னா நீ ஆண்டனாவுக்கே போறியே. தம்பி ராதா, வண்டி இப்படி பெரிய வண்டி கொண்டு வரதான் நான் முதல்ல மாத்திரை ஓட்டு வந்திருப்பேன். நரம்பு தலைச்சிடா, நீரே விட்டு விட்டுட்டே வருது. அன்னைக்குன்னு சொல்லி நான் மாத்திரை ஓடாம வந்துட்டு வண்டி பெரிய புல்லட்டை கொண்டு வந்திருக்கேடா. நிலக்கா இது நேரம் நல்ல நேரம் நெஞ்சல் பாயுது காமன் பேடும் வானம் தூக்க வல்லம்மா காக்க வைக்கலாமா ஹாக்கி. வாங்க ப்ரோ. என்ன மேத்து குருட்டுற? எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன் கண்ண மூடு மாமா. அவன் முகம் வங்கி செத்து போயிடுவாண்டி விடுறி. அத்தி இன்னைக்காவது அவுத்து விட்டு முண்டமா பஸ் ஸ்டாண்டா அலப்புறாலடா நங்கு மாமா கட்டி போடுங்க மாமா கண்டபடி கட்டி போடுங்க மாமா கண்டபடி கட்டி போடுங்க. எந்த இடத்தில் சுகமிக அதிகம் கண்டுபிடித்தேன் அந்த இடத்தை அகத்திக்கிறே பூரா புடுக்க தெரிஞ்சாம. மாமா அவர் என்னை இன்னும் பண்ண மாட்டாரு. ஏய் ஏபிஜிடி கொப்பேந்தாடி சொல்லி தரேன் கத்துக்கடி எல் பார்லோடி ஏஎஸ் கில்லாடி சொல்லி தரேன் ஒத்துக்கடி ஏபிசிடி கொப்பேந்தாடி ஜே அனாதே தெரிய போறேன். ஐயா எனக்கு இன்னைக்கு 1/2 மணி நேரம் லீவு விடுயா தாண்டி. சம்பளத்துக்குள்ள 1000 ரூபாய் பிடிச்சிக்க நம்மளால முடியாதுடா. ஒரு தடவை சும்மா ஓட்டி பாருண்ணா. ஐயோ நம்மளால முடியாது. நான் சும்மாவே ஒண்ணுக்கு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வண்டி மைலேஜ் நல்லா கொடுக்கும்டா. இந்த வண்டி நம்மளால ஓட்டமே பழைய டிவி விட்டு கூட நான் பாரு டொர்ரு போறேன். இது சரியான பல்சரா இருக்கு பாருங்க. ஏன் விங்க அப்படி சொல்லாதீங்க மாமா. நான் உங்களை ஐ லவ் யூ. ஐயோ என் சித்தி மக மாமா அப்படி சொல்லாதீங்க மாமா. நேத்து நம்ம 2 பேரும் அங்க போனோம்ல அப்பதானே நீங்க கொடுத்தீங்க. தங்கச்சி நீ எனக்கு வேணும். அப்படி சொல்லாதீங்க. என் தங்கச்சி வேணுமா? நீங்க வாங்க மாமா வாங்க. நான் போயிட்டு வளகாப்புக்கு வரவானே. எதுக்கு மச்சான் நீ எனக்கு மச்சான். நீ தங்கச்சி சின்னதா மக. நீ ஆள் நல்ல மாமா. மாமா நோத்தா சும்மா இரு நோத்தா. அது யாரு மக? எங்க சின்னதா மக. உன் சின்னதா வச்சிருந்தது எங்க அப்பா தான்டா. மானங்க அசிங்கப்பட்டார் மருதமணி. ये पार अंबिका पी पार चित्रा सी पार कोकिला डोय ये पार अंबिका पी पार पार्वती सी पार चित्रा डोय सी पार पार्वती सी पार चित्रा सी पार कोकिला डोय
பிள்ளை மேல ஒரு கொலை கத்து வளர்த்திக்கங்கய்யா. ஏமாமா அப்படி சொல்றீங்க? மசாலத்தை மறந்துட்டான்டா முருகா முண்டை. இஞ்சி இடு பலகா மஞ்ச சேவ பலகா இருடா நோத்தா. ஏண்டா நீங்க ரெண்டு பேரும் உளுந்து ஆட்டுறதுக்கு ஏன் வீட்டு கரண்ட் தான் கிடைச்சாடா? ஒல்லி குச்சி உடம்பு கார இந்த மயிர் மேல கீழே உள்ள தூக்கி போட்டு எரிங்கடா அவளை. நோத்தா போடா மயிர் மேனே. மற்றவன் போல வந்தா நோங்கி நோங்கி போற. இந்த மாதிரி கும்பிட்டு என்ன நம்ம சட்டி வீட்டுலாம் தலை வர மாடு புடி மாடு அத்தா அவனை காலி ஒண்ண உருவெடுத்திய மணப்பாறை சக்காலத்தி மலை. நீ நல்லா இருக்க ஆளில்லாத காட்டுக்குள்ள பயல லவுசி பண்ணு சின்ன தம்பி ராவல்லா ஆட்டம் போட்டு எனக்கு காலு ரெண்டு நோக்குதடா எனக்கு காலு ரெண்டு நோக்குதடா. ஜெய் ஆஹா ஜெய் ஆஹா. அடிராவெல்லாம் ஆட்டம் போட்டு எனக்கு காலையும் பருந்ததன் இந்த பருவமுள்ள பையன்கிட்ட நீயும் பாசாங்கு பண்ணாதடி பாசாங்கு பண்ணாதடி. பத்தியா உன் உளுந்தவடைய கவுரியாம் பாரு. நல்ல வேலை அறவே காட்டா இருந்ததுனால விட்டுட்டியா சுட்டு பிடிச்சா கடிக்க போனேடா. ஆனா பல்ல பாருவேன் குரடு எங்கேன்னு சுண்டி இல்லடா அரிநாச்சி மேனே. பாட்டு பாடி ஆடுங்க மச்சான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே உன் மேலதான் காதல் வராதா காதல் வராதா. என்னடா குனிஞ்சவனே யூரியா வடை வந்திருக்குமே. குனிஞ்சவனே அப்படியே அப்படியே தோணிட்டா. நான் மருதமணி என்னை மாதிரி யாருக்குமே நடக்கூடாது. நேரில் பார்த்தவே காடமங்கலம் முருகன் தான் எங்கள் அண்ணன் நல்ல நகைச்சுவை நடிகர். மாட்டுத்தாவணியில் போண்டா வாங்கி கொடுத்துருக்கேன் முருகன். அதை பிச்சு திங்கும் போதே ஒரு எடுவட்ட என்ன ஒரு போட்டா எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். மருதமணி அண்ணன் போண்டாவை திண்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு பாதி போண்டாவை வாய்க்கில் வச்சவே அந்த போட்டா எடுக்க வந்தவனுக்கு ஏன் பேர் தெரியலை. உங்களோட ஒரு அண்ணன் நடிப்பாரே அப்படின்னு இவன் போண்டாவை முழுங்கிட்டு சொல்லியிருக்கணும். ராதாகிருஷ்ணன் அப்படின்னா விக்கிக்கிருச்சு. முருகன் தண்ணியை வந்து கொடுத்துருக்கேன். மேமூச்சு கீமூச்சு வாங்கி முருகன் எனக்கு போன் அடிச்சோடனே நான் அப்போ பூ மார்க்கெட்டில் இருந்தேன். நீ இல்லைன்னு சத்தியம் பண்ணுறா. இதை யாரு உன்கிட்ட கேட்டாங்க? இல்ல இதை யாராவது உன்கிட்ட கேட்டாங்களா? அவன் காடமங்கல முருகன் சொல்ல சொல்லானா? சொல்லிருக்கா நீ எனக்கு தங்கச்சி. ஏ தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. ஏ சந்திர கொடுத்துமானே ஏ சந்திரஜாலகேனே மலராத மல்லிய பூவே கொஞ்சம் மஸ்த புடுங்கு. தண்ணி கோடம் எடுத்து தங்கம் நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு தவிக்குது. அந்த மாதிரி ஆள் தான். மீனாட்சி மீனாட்சி அண்ணங்காதல் என்னாச்சு? ஏன்னு பிள்ளையார்களுக்கு மாலை போட்டிருக்கேன். ஏன்டா கோயிலுக்கு போறேன். ஆ எதுக்கு? அன்னதானம் இலை எடுக்கிறதுக்கா? ஒண்ணுக்கு இருக்க முடியல. நீர் வர்றதே தெரியல எங்கன்னு வருதுன்னு. ஏன்னு மேமொழி வாங்குற சாந்தி? பூந்து வேணுமா? இந்த வந்துட்டால இப்போ இப்போ மட்டும் மழுப்புவ. விடுமா. தோசை
அப்ப அன்னைக்கு ஒண்ணுக்கு இருக்கும்போது அது அரும்பாறையா? நீங்க வேணா செல்லு லைட் அடிச்சு பாருங்களேன். இப்போ ஒரு விலங்கா சக்காளி மாலா இருப்பாவல. படி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. அடி உள்ள ராசாத்தி வச்சிருக்கே ரோசா பூ. என்ன அவ்வளோ ஜோலியை முடிச்சிட்டு அதுக்கு மேலே என்ன செய்ய? என்னடா அண்ணா ஒன்ன மாதிரி நான் ஆளு எப்படி கெல்த்தா இருந்துன்னு வச்சுக்கிட்டால ஏப்பட்ட சொல்லி பார்த்துருவேன். என்னடா ஒண்ணுமே பண்ணாம இப்படின்றா என்ன பண்ண? ஏப்பட்ட ஜோலி வாங்கினா உனக்கு நான் அப்போ வாங்கி கொடுத்துருவேன். இல்ல என்ன பண்ணுன? இல்ல கிரிக்கெட்ல தைஸ்தா என்ன நான் பண்ணல மருதமணி ப்ரோ. என்ன பண்ணல? ஏய் நாத்தா தூக்கிட்டு பொளந்துரு. அவன் ஒண்ணும் பண்ணாத இங்க போக மாட்டேன்னா நான் நடக்க முடியாம தெரியல. நான் காய அடிச்சு 6 வருஷம் ஆச்சுமா. நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல, சத்தியமா இல்ல. என்னை தயவுசெய்து விடுங்க, நான் உங்க கூட கோச்சிட்டு நான் பாட்டுக்கு போறேன். நீங்க ஒண்ணு எனக்கு ஒண்ணு வேணாம். நீ என்னடா பண்ண? என்ன பண்ணல மருதமணி ப்ரோ? எவ்வளவு ஸ்கிரிப்ட் இருக்கு? ஏன்டா பொழுதுனைக்கு வண்டி ஓடுறேன்? ஏய் சாந்தி யாத்தா, வா ஜாமி இறக்க நேரமாச்சு, நான் ஒன்னே இறக்கிறேன் அண்ணே. மற்ற நேரம் எல்லா டான்ஸுக்கிட்டையும் நான் லவ் சொல்லுவேன், நீ சொல்லுண்ணே. எனக்கு வேணாப்பா, இந்த வண்டி நம்மளாச்சு. மருதமணி சாமி, கருப்பசாமி, மருதமணி மச்சான் காதலிக்கிறேன்னு நீ சொல்லாட்டினா உண்மைக்கே ஒரு பொண்டாட்டி சிலுக்கா போயிடணும். எனக்கு எந்த பொண்டாட்டி இருக்கா? அப்போ வெள்ளிக்கிழமை ரம்பாவை போக சொல்றியா? அவ கும்பாவை தாட்டிட்டு போயிட்டா ரம்பா. என் அருகில் வா. நீ நினைக்கிற மாதிரி நான் பொண்டாட்டி இல்லையா? நான் கை வேலை பார்த்துட்டு தரேன். நான் அவன் என்ன சொல்றான் தெரியுமா? இங்காரு களி சூத்து ஊத்தி போட்டா வச்சுக்கயா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? அந்த மாதிரி உன்னைய சொல்லி நீ பொழந்தாலும் நான் திணிக்கிறதுக்கு நான் ஆள் இல்ல. வண்டாப்புல மாமதுர அன்ன கொடி மாமதுனி அன்னே ரெடி மதுரை மெச்சும் வண்ண கொடி மாமதுனி நல்ல குத்து ஆடி. தள்ளிட்டு மாடு மாதிரி என்ன இருக்க? நல்லா விழுக வேண்டியதானே? ஏண்டா என்னால இங்க யாரு மருதமணி மாமா? ரெண்டா ஒடிச்சு போடுவீங்க, வச்சுக்கோ. ஒடிச்சு திணிச்சு விட்டுரு. இங்க பாரு, ஆனா இன்னும் கொஞ்சம் உனக்கு ஏதாச்சும் உண்டா இருந்துச்சு. உண்டாடினா உன்னை உண்டாக்கிருது. ஏய் குண்டா இருந்தா விளம்பரம் போதும், கதைக்கு வாங்க. அதான் என்ன கதை? அண்ணே, நீ முடியாத இந்த கால மாடு கிடையாதுன்னு இந்த எச்சப்ப நான் செத்த கறந்து வாக்குறேன். வந்து பாரு, நான் போய் விளக்கண்ண எடுத்துட்டு வர்றேன். வேணாம், எனக்கு எறும்பு பயலே. படம். நீ முலாகத்துல கறந்து வந்தாலும் கெட்டவே வா. ஏன்னா இது என்ன ஸ்லாங்கு? இந்த மாடாலும் தவட்டு நேண்டு பார்த்தேன். உண்மையிலேயே மாட காலை வர்றது மாதிரி நினைச்சிட்டியாடா? வா. போமா போ. போ. அவனா வந்துட்டல அண்ணே, நானா மனசு மாறிட்டேன். மனசு மாறிச்சா போ. இப்ப போமா, இப்ப போயிருமா? அப்புறம் ஐயோ மாறிடுமே. போ. வர சொல்றா. போ. பேமெண்ட் வேணுமா நம்ம? நீ போனா தம்பி எனக்கு சம்பளம் 500 ரூபாய் சேர்த்து தரியா? போமா கிடத்துல. ஏன்னா எத்தனையோ பேர் கூட நான் நாடகம் ஆடி இருக்கேன். ஆமா. உங்கள்கிட்ட உள்ள அந்த பாக்குறதுக்கு தெரியுதா? இல்ல நல்லா ஆடுறேன்னு தெரியுதா? நட்டுவாக்களி ரோட்ல எனக்கு ஒன்னே பார்த்தா தரடா. இரு வீட்டுல எல்லாம் நாடகம் இல்லாதப்ப அரண்டு சாந்தி. ஏய் நேரம் நில்லு. நேரம் லெஃப்ட் அண்ட் ரைட் லெஃப்ட். ஆமா, பைக் ஸ்டாண்டில் டோக்கன் போடுறாரு.
ஸ்டாண்டப் பண்ணி பாட்டு இருடா மயிருமானே. பேசாமரியா உங்க அம்மா நல்லா எங்க இருக்கு? ஏய் அவங்க அம்மாட்ட எதுக்கு போற? இந்த பிள்ளை எங்க அம்மா எழுதுனா வச்சுக்கோ. நானும் அழுகிறேன். அவன் தான் உங்க அம்மா எங்க இருக்குன்னு கேக்குறான். என்ன அவன் அப்புறம் உன்னை விட்டு உங்க அம்மாவோட போறியான். பொண்ணு கேக்க. பர்சனல் ஒர்க்கு. என்ன ஒர்க்கு? ஏன்டா? ஏன்? பொண்ணே பார்த்தா திருப்பி பார்த்தா வருது. ஏன்? என்ன ஒர்க் பண்ற? என்ன ஒர்க் பண்ற? ஏன்? ஒர்க் பண்ண தெரியுமா தெரியாதா? ஏய் போன மாசத்துல ஒரு டான்ஸ் என்னென்ன பண்ணேன். நாடகம் முடிஞ்சு எல்லாரும் எந்திரிச்சு போங்க ப்ரோ. என்ன வெட்டு குத்தாக போகுது. டேய் உன்னை உள்ள வாட உன்னை தூக்கி போட்டு ரப்பரவையும் அக்கா மூட மாட்டேன் மருதமணி. பேசாத. அப்போ நான் வாங்கி கொடுத்தேன் அந்த கேசரி அக்காக்கு. நீ வாடா அழகு வட்ட உள்ளடா. நீ வாடா தங்க. நான் நீ இல்லாம நான் மாண்டுருவேன். வேலை கூட மாட்டேன் மாண்டுருவேன்றியா? வா 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 சாந்தி. நீ வயசுக்கு வரும்போது எதுக்கு எனக்கு சொல்லி விடல? வயதுக்கு வரும்போது அந்த பிள்ளைய பார்க்கலையா? அந்த பிள்ளைக்கு தெரியாம தடத்தை பார்த்தே அவங்க தாய் மாமனே வந்திருக்கிறியா? டேய் வாடா. இங்கனையே விட்டுட்டு போயிடுவேன். அப்புறம் ஏஎச் மணி எஞ்சட்டில் ஆம்பளி பார் தூக்கியே குண்டனம் வந்து போக. ஏய் அடியே கொஞ்சம் தான் கோழி மகளே. ஹலோ வாங்கம்மா. கால் தடம் சாந்தி. கருவாடுன்னு இருந்தா ராய் வரத்தான் செய்யும். அவன் மோந்து பார்த்துட்டு போய் முட்டிக்கு சேர்த்து போவேன். அவனை போய்கிட்டு விடக்கு விடக்குன்னு மோந்து வாக்குற சும்மா மோந்து வாக்க விட்டே ஒழுக விட்டு மோந்து வாத்துருவேன். மோந்து வாக்கும் போது வாயில எச்சி ஒளியிரும்னு சொன்னேன். வா பேடா பேசுகிறேன். என்ன அப்போ அங்கே இன்னதுக்கு போகிற மயிறு? பேடா பேசுகிறேன்னு அவனை சொரிஞ்சு பக்க பூரா காலி பண்ணிட்டியே. வா. மற்ற ஆளுக மாதிரி நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க ஆள் கிடையாது. மோசம் இல்லைன்னா மாசம் ஆக மாட்டேன். அப்படியே தஞ்சுவத்தை கொலக்கட்டாட்டமா அப்படியே இருக்கணும் சட்டில வேகாம. ஏய் ஆத்தா என்ன பண்ற? இல்ல ரெண்டு பேரும் என்ன என்ன ரெண்டு பேரும் நீங்க என்ன பண்றீங்க? என்னடா தாயக்கட்ட அட்டை மாதிரி இருக்கு. என்னடா அது? அடையாளமே இல்லாம இப்படி என்னத்த. வா நான் உனக்கு போற பஸ்ஸில் நான் வண்டியா இருப்பேன். டைலாக் மறந்து வச்சு முண்டைக்கு யோசிக்கிறேன். ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தே மறந்துட்டேன். நான் உனக்கு பஸ்ஸா இருப்பேன். நான் டயரா இருப்பேன். நான் ஸ்டேரிங்கா இருப்பேன். நான் கீராடா இருப்பேன். எப்படிலாம் சமாளிச்சு இந்த காசை வாங்குறதுல நான் படுற வாடு. இந்த துணியை குடிக்க மையம் மறந்து நான் உடம்புல மச்சமா இருப்பேன். மொத்தமா இருந்தா நான் மசலா இருப்பேன். மச்சம் எவ்வளவு நாள் இருக்கலாம்? இப்ப மாட்டிக்கிறியா? அவனுக்கு தெரியாது. இங்க வா. நீ வாடா தங்க. உன்னை வர்ணிக்கிறேன் நான். உனக்கு நான் வெஸ்டர்ன் டாய்லெட்டா இருப்பேன். டாய்லெட்ல இருக்க பிளுத்து அடிக்க ஐயோ என்னையா பேசிட்டு இருக்க? அடிச்சா ஒரு தொகை. ஏய் பீத்த பயலே. ஓட்ட பொருள் என்னடா எச்சி இப்படி வருது? பிரிச்சு அந்த தண்ணி அப்படிதான் அடிக்கும். பிளுத்து எப்போ மாட்டிக்கிறேன்? இங்க வா. இங்க அவன் கிடக்கேன் ஏலப்ப. நீ சாப்பிட்ற ஒருவேளை சோறா நான் இருக்கு. வசனத்தை எப்படிடா காசு வாங்கணும்டா டைலாக்க சொல்றான். சோறா நான் இருக்கணும் சொல்லுடா. இருக்கணும். நீ சோறா இருந்தா திண்டுட்டு போற விட்டையா நான் இருக்கேன்.
எவ்வளோ நேரம் மெம்பரில் ஏற்றி நான் என்ன அவ போயிட்டாடா கண்டாடி மனை. ஃபஸ்ட் நைட்டாக நான் இருக்கணும், அவன் கடைசி நைட்டா. அண்ணே இப்போ சீரியஸானது, நீ தடையாது உள்ள எதுவும்னாத. முதல்வருக்கு வந்தவொடனே ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய வேகமா பேசு டைலாக். ஐயா நீ ஃபர்ஸ்ட் நைட் போறோம்னு சொல்லு, நான் சூடம் சாப்பிட்றேன் எல்லாம் வாங்கி தர்றேன். எங்கன்னு வைக்க சூடத்தை பொறுதி சாம்பிராணி நீர் விழாவி பத்தி எடுத்து சொருகி வச்சு அது வாட்டு விடிய விடிய எரியட்டு. என்ன பேசுறீங்க இப்படி? பத்தியா ஃபர்ஸ்ட் நைட்ல வந்து நான் என்ன வா. நான் கொஞ்ச நாளைக்கு வாத்தியாரா இருக்கட்டா? ஆ பரிச்சை லீவு உன்னை நோங்க பார்க்குறேன். கண்டமங்கலம் சோசியர் எங்கள் அண்ணே சொன்னார் சிவமாரியப்ப. என்ன சொன்னாரு? கல்யாணம் முடிஞ்சால் நம்ம 2 பேத்துக்கும் தலை புள்ள ஆம்பளை பிள்ளை தான். ஆமா தலைகாணியே வச்சு படுக்கல, அதுங்கள தலை புள்ள வரணும். தலை புள்ள அந்த ஒர்க் பார்த்தாத எந்த ஒர்க்கு? வயக்காடே தரிசா கிடக்கு, அப்புறம் தான் நொந்த ஒர்க்கு. என்ன கட்டி அணைக்கிறதுக்குவா பிள்ளை வரும்? யோ பேசாம இரு. கண்ணே பார்த்தா பிறக்காது பிள்ளை. உரைச்சிருச்சு முட்டைக்கு கண்ணு கலங்குதுடா முருகா. கண்ணு கலங்கிட்டு இருந்தா தம்பி அந்த கலக்கம் இல்ல, 2 பேரும் நின்றைக்கு நீயே அடிச்சுட்டு அந்த பிள்ளைய ஒரு அடி அடிச்சு விட சொல்லுண்டு. என்ன தெரியுமா சொல்றேன், என்ன தெரியும் அவனு தெரியும். அவன் அடுத்ததோட விழுகலாம், ஆனா நீ எடுத்ததுல எனக்கு விழுந்துருச்சு. ஐயா அவன் மூஞ்சியா பாருங்க, மலையில ஹீட்டுக்கு வந்து படுத்து கிடக்கும் பாரு இருதல முன்னி. இதுல உனக்கு பொண்ணு வாக்க சொன்னா இருதல முனிய ரொம்ப மதமா நினைச்சிடும், அது முன்னையும் போகும் பின்னாடியும் போகும். அண்ணே ஆயிருந்தா இருந்தாலும் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் ஒரு அப்பா அம்மா யாருன்னா கூட பிறந்த அண்ணன் தானே. நீ நகைச்சுவைக்காக பேசுவ, எனக்கு நீ அண்ணே. அண்ணன்ட்ட விழுவோம். என்னை தாய் தந்தையான்னு நினைச்ச என் அன்பு தம்பிக்கு இந்த டைலாக் நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. என்னைய காப்பாத்துறதுக்கு கூட விழுகிறியா? சமாளி. என்னடா சொல்ல, இந்த கட்டத்தில் 2 பேருமே ஆசீர்வாதம் வாங்கினா இப்போதான் குழி வரிக்கிறியா? எங்க அண்ணே உன் குழந்தையா? ஐயோ குழந்தையா, அந்த யாரு கொண்டு நீங்க? இந்த உலகத்துல என் அண்ணனுக்கு மிஞ்சி எவனும் கிடையாதுடா. ஐயோ நீங்க 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கணும். ஐயா எங்கேயோ என்னத்த நான் இருந்தேன் தம்பி. நீ இறந்துட்டீங்கல்ல. நீ அப்புறம் தம்பி படகுன்னு கல்யாணத்தை முடிக்க. தடம் பட்டுற தம்பி நீங்க எப்பயுமே நல்லா இருக்கணும் தம்பி. உன்னை விட்டு நான் இருக்கவே முடியாது. வாடா தம்பி படகு கல்யாணத்தை முடிக்க லெட்டர். எந்த அண்ணன் நாட்டுல இப்படி ஆசீர்வாதம் அந்த புள்ள புத்து தடம் முதற்கொண்டு விழுந்திருக்கு. தம்பி கொண்டாடி தான் கொண்டாட்டின்னு நான் நினைக்க மாட்டேன் தம்பி. கல்யாணத்துக்கு எல்லா வேலையும் நீ பாருனே. ஐயோ நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் தம்பி. உனக்காகவே உயிர் கட்ட வாழுது. உனக்கு என்ன வேலை செய்யணுமோ செய். ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம், இன்னைக்குத்தான் நீ அடுப்புல லெட்டருக்கு 10 லெட்டர் வந்திருக்கு. நீ வெளிநாடு போறதுக்கு இன்னைக்கே வரணுமா? படகுன்னு தாலியை கட்டி நீ படகுன்னு கிளம்பு, நான் போய் உன்னை ட்ரெயின்ல ஏற்றி விட்டு வர்றேன். மெடிக்கல்ல போயிருச்சுனே எனக்கு கொரோனா. ஐயோ டாக்டர் நம்ம குடும்ப டாக்டர் இருக்காரு. நான் வெளிநாடு போக நீ உள்நாட்டில் போக செருப்பு. எப்படி தெரியுமா காதல்? பெஞ்சமின் அண்ணா கண்ணில் பாலவா கம்மாக்கரை ஓரத்தில் கம்மாக்கரை. அந்த கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா
என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா அடிக்கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா சும்மா நின்னு பேசினாக்க என்னத்தா நீ சும்மா நின்னு பேசினாக்க என்னத்தா ஓம்பிட்டு சொத்தழிஞ்சு போயிருமா பொன்னாத்தா அந்த கம்மாக்கிற கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா இந்த பாட்டை கேட்டது பெஞ்சம் என்னே சொல்லாத்தா அட கம்மாக்கர போறத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறது என்ன சொல்லாத்தா ஆத்தா பெண் சொன்னதை என கேட்கல எங்கண்ணே பெஞ்சமீன் சொன்னதையும் வாங்கல காதுல வாங்கல கிர்ரா கிர்ரா அடி ஆத்தா பெண் சொன்னதையும் கேட்கல இங்க அண்ணன் தம்பி சொன்னதையும் வாங்கல அடி உன்னை மட்டும் மறக்க என்னால் முடியல ஓம்பிட்டு திருட்டு சிரிப்பு மட்டும் எனக்கு புரியல அந்த கம்மாக்கிற ஓரத்தில கண்ணத்தாய் கண்டுக்காம போறிய நீ சரியா தாய் கம்மாக்கர போறத்தில கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறது என்ன வெறியாத்தா ஜாதி ஜனா தமிழன் ஜாதி ஜனா எல்லாம் என்ன எசுது தின ஜவுக்காலே அடிச்சது போல் பேசுது அடி ஜாதி ஜனா ஜனா ஜாதி ஜாதி ஜனா அட்டரம்ப ஆட்டாது இந்த எம்கே அரட்ட காட்டாது அட்டரம்ப ஆட்டாது எம்கே அரட்ட காட்டாது கம்மாக்கர ஓரத்தில கண்ணத்தா என்ன கண்டுக்காம போறீங்க நீ சின்ன தரே வாங்கி வச்ச ஜாலி ஒன்னும் வாங்குது அந்த அழகு மலையான் பாதத்தில தினையங்குது வாங்கி வச்ச கல்லு பொண்ணு வாங்குது அந்த அழகு மலையான் திரையில வாங்கி வச்ச தாழி ஒன்னும் வாங்குது அந்த 18ஆம் படியா அவன் கதவுக்கு முன்னாடி தினையங்குது கண்மணிய பொழுது சாஞ்சு நேரம் ஆகுது நம்ம ஜாமியலுக்கு கரகம் தான் காத்து கிடக்குது அடிக்கம்மாக்கிற ஓரத்தில கண்ணாத்தா என கண்டுக்காம போறீங்க நீ சின்னாத்தா ஏன் நீ உணர்ச்சி வசப்படுற ஏ பூட்டின வீட்டில் எவ்வளோ நேரம் இருந்தாலும் டிவியை போட போகிறானா வா டே அண்ணே ஏன்னா எந்த தம்பியும் செய்யக்கூடியாத ஒரு தவறு நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்க அந்த சபையில் மன்னிப்பு கேட்குறேன் அண்ணனுக்கு முன்னாடி பிளாட்டுகளில் ஊன்னது தப்புத்தேன் ஓம் பங்கை பிரிக்காமல் ஊன்னது அதுக்காக நீ ஊன்னதில் புரிந்து போக போறியா அண்ணி ரொம்ப கிணத்து தண்ணியை இறைச்சே உன்னை ஊற்றி இறைச்சி போடுவேன் அப்புறம் கையிலே கிச்சு கிச்சு பண்ணிட்டான் என்ன வேறெல்லாம் நீட்ட முடியாடா காலி போயமா என்ன அண்ணி அண்ணே அண்ணியை ஏற்றுக்கிட்டு நீங்கள் மேலூர் பஸ் ஸ்டாண்டில் எஞ்சி மரப்பா வைக்கணும் அண்ணி இந்தா உன் கம்பெனியில் வேலை செய்கிறாள் உன் காதலை சொல்லுங்க இந்த எப்படி உங்களை டெஸ்ட் பண்றான்னு பார்க்குறேன் சொல்லுங்க தாயே சொல்லவா என்னுடைய காதல் இயற்கஞ்செடியோரம் இருக்கி பிடிச்சயமானே ஊருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனே நானே நாளென்ன பொழுதென்ன படத்தான் வேற என்ன விழுதென்ன நாடத்தான் ஏதோ என் மனதானா நினைச்சு வீணா துடிக்குது எற்கஞ்செடியோரோ இருக்கி பிடிச்சயமானே ஊருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனே நானே செடியோரம் இருத்தி பிடிச்சயமானே முருகஞ்செடி போல உருகி தவிச்சேனே
கட்டி பாட்டெடுப்பேன் சேத்தூரம் தாமரைய சேத்தனுச்சு நான் கொடுப்பேன் ஆத்தோர வீடு கட்டி மேடை கட்டி பாட்டெடுப்பேன் சேத்தூரம் தாமரைய சேத்தனுச்சு நான் கொடுப்பேன் அப்பப்போ கோயில ஒண்ணு யாரையும் நீ பாடுதடி அத்த மகனாயிருக்க யாரையும் இங்க தேடுதடி என் மாமா என்ன கோவம் சொல்லி என்ன பிடிக்கலையா எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மாமா முருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனையாமா கொடுப்பேன் வானவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வருவேன் வானவிலி நூல் எடுத்து சேல ஒண்ணு நான் கொடுப்பேன் வானவரின் தேரெடுத்து வாசல் வழி நான் வருவேன் ஆத்தாடி சின்ன பொண்ணு உன்னை எண்ணி பாடுறண்டி ஆத்தாடி கோபம் இல்ல அத்த மக தேடுறண்டி என் மானே என்ன கோபம் சொல்லு என்ன பிடிக்கலையா எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மானே முருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனே நானே நாளென்ன பொழுதுன நான் படத்தா வேற என்ன விழுதுன நானத்தான் ஏதோ என் மனதான் நான் நினைச்சு வீணா துடிக்குது எற்கஞ்செடியோரம் இறுக்கி பிடிச்ச என் மானே முருகஞ்செடிய போல உருகி தவிச்சேனே நானே சாமி அழைக்க போறாங்க 7 கரகம் வச்சு தயவு செஞ்சு அன்புறவுகளே இந்த கரகம் தூக்குனதுக்கு அப்புறம் போங்க நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் சாமியினுடைய அருள் பெற்று கரகம் தூக்கணும்னு போங்க எங்களை பார்ப்பதற்காக இவ்வளவு தூரம் வருகை தந்து மதிப்புக்குரிய மூத்தவர் திரைப்பட நகைச்சுவை நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின் அண்ணா அவர்கள் கிராமத்தார்கள் அவர்களுக்கு மரியாதை செய்தார்கள் கிராமத்தார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா இப்பொழுது எங்கள் நாடக குடும்பத்தின் சார்பாக திரைப்பட நடிகர் அண்ணன் பெஞ்சமின் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறோம் அண்ணா மேடைக்கு வாங்க அண்ணா வாங்க அண்ணே ரொம்ப நாங்கள் கொடுத்து வச்சாக ஒரு திரைப்பட நடிகர் மேடம் என்ன உட்காந்து எங்களை ரசிக்கிறதா இருந்தா உண்மையிலே ஆண்டவன் எங்களுக்கு ரொம்ப அருள் கொடுத்துருக்குறாங்க வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக பாராட்டு விதமாக கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகிறார்கள் கிராமத்தார்கள் சார்பாக நாடக கலைஞர்களுக்கு இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கின்ற என் உறவுகள் சற்று தள்ளி அமருங்கள் அமர்ந்து பாருங்கள் நீங்க சொல்லையே தேவையில்லை அவங்களும் ஜாமிதான் ஆறுமணிய கலையரசு சந்துரு அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் மிருதங்க சக்கரவர்த்தி கோயில்பட்டி செல்வம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்துகின்றார்கள் அன்பு மருமகன் பலவாத்திய புகழ் எங்களது ரூபன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் தாளமிசு கொண்டிருக்கும் அன்பு தம்பி நகைச்சுவை நடிகர் ஆசை தம்பி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் திரைப்பட நகைச்சுவை நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமன் அவர்களுக்கு என்னுடைய சார்பாகவும் எங்கள் அண்ணன் மருதமணி சார்பாகவும் வந்திருக்கின்ற நாடக நடிகர் சார்பாக பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறோம் பப்புனாக நடித்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம் அதுக்கடுத்தோடைய அண்ணன் மனிதமணி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம் சென்று வரும் வீர்கள் அதுக்கடுத்தபடியாக டான்ஸாக நடத்திட்டு இருக்கும் இன்னொருத்த முண்டாட்டி தான் அது சாந்தி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்துகிறோம் எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தியே மறக்க முடியாத இந்த புண்ணியில் மண்ணியில் வாழக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நாடக குடும்பத்தை சார்பாக நன்றி. சாமி அழைக்க போகிறாங்க. என் அருமை உறவுகளே சற்று இருந்து பார்த்து விட்டு செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
கரகம் எடுக்கிறவங்க பெரிய பெண்கள் மூத்தவர்களை விட